Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi mahkami tanzil alim wa furqanil majid يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லுவதும் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த குத்பா உரையில் இஸ்லாமிய திருமணமும் அனாச்சாரமும் குறித்து பேசுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இயற்கையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். சில சமயங்கள் திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்வை அப்படியே இறைவனுக்கு அர்ப்பணிப்பது தான் சிறந்தது என்கிற கருத்தை சொல்கிற போது, இஸ்லாம் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்வது தான் சிறந்தது என்று எங்களுக்கு போதிக்கிறது. சஹாபாக்களில் சிலர் திருமணம் முடிக்காமல் தங்களுடைய வாழ்வை முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க முயற்சி செய்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்து, அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது எனது வழிமுறை, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, அந்த எனது வழிமுறையை வேண்டாம் என்று யார் விட்டுவிடுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று கண்டித்து நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய திருமணம் முடிக்காதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று பொதுவாக மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா மாஸர ஷபாப் என்று இளைஞர்களை அழைத்து, இளைஞர்களே, திருமணத்துக்கான பொருளாதாரம் உங்களில் யாரிடம் இருக்கிறதோ, குடும்பம் நடத்துவதற்கான பொருளாதார வளம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், அது உங்களுக்கு கற்புக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை ஊக்குவித்து ஏராளமாக பேசியிருக்கிறார்கள். ஆக இஸ்லாம் திருமணம் என்கிற இந்த இயற்கையான வழி மூலமாக அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்வதைத்தான் விரும்புகிறது. திருமணத்தின் ஊடாக ஒரு முஸ்லீம் தன் கணவனுக்கு தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், தன் மனைவிக்குரிய ஹலாலான பொருளாதாரத்தை தேட வேண்டும், ஒரு பெண் கணவனுக்குரிய கடமையை செய்ய வேண்டும், அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்குரிய கடமையை செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்குரிய கடமையை செய்ய வேண்டும். இப்படி வருகிற போதுதான் இஸ்லாத்தினுடைய பல அம்சங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும். அதனால்தான் திருமணம் என்கிறது இஸ்லாத்தின் அரை பகுதி. யார் திருமணம் செய்கிறாரோ அவர் இஸ்லாத்தின் அரைவாசியை நிறைவேற்றி விட்டார் என்கிற கருத்தில் உள்ள செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் திருமணத்தை ஊக்குவிக்கிறது. திருமணம் என்கிறது ஒரு இபாதத்து. இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துக்களில் சிலது குறித்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வணக்கமாக இருக்கும். அதுக்கு நேரம் இருக்கும், செய்ய வேண்டிய அளவு இருக்கும், செய்ய வேண்டிய விதம் இருக்கும். இப்படியான சில இபாதத்துக்கள் இருக்கிறது. உதாரணமாக தொழுகண்டா லுகருண்டா லுகருக்கு டைம் இருக்குது, எத்தனை ரக்காயத்தின் இருக்குது, எப்படி செய்யணுங்கிறது முழு விவரமும் இருக்குது. சில இபாதத்துக்களை இஸ்லாம் பொதுவாக விட்டிருக்கும்.
உதாரணமாக சதக்கா செய்யுங்கள். ஜகாத்தை 100க்கு 2.5% அளவு இருக்குது. ஒரு வருடம் என்கிற கால அளவு இருக்குது. ஆனா சதக்காண்டு வருகிற போது அளவு இல்லை, காலம் இல்லை, யார் செய்யணும் என்கிறது இல்லை, யாருக்கு கொடுக்கணுங்கிற கட்டாயங்கள் கிடையாது. இந்த மாதிரி அவர் அவருடைய வசதிக்கேற்ப அவர் அவருடைய தகுதிக்கேற்ப அவங்க செஞ்சுட்டு போவாங்க. இதுல திருமணம் என்கிறது 2வது வகை சார்ந்த இபாதத்து. கால அளவு ஒன்று இல்லை, இத்தனை வயசுல கல்யாணம் முடிக்கணும் கால அளவு கிடையாது. டைம் ஒன்று இல்லை, இந்த டைம்ல தான் கல்யாணம் முடிக்கணும் டைம் இல்லை, இந்த இடத்துல தான் செய்யணும் என்கிற வரையறை கிடையாது. எவ்வளவு செலவழித்து செய்யணுங்கிற அளவும் கிடையாது. அவர் அவருடைய நிலைமைக்கு ஏற்ப, அவர் அவருடைய தேவைக்கு ஏற்ப, அவர் அவருடைய சக்திக்கு ஏற்ப அது நடந்துட்டு போகும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய 2வது வகை சார்ந்த இபாதத். இந்த ஒரு தெளிவும் எங்களுக்கு தேவை. 3வது இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னா அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? இஸ்லாமிய திருமணம் நடக்கிறதாக இருந்தா முதலில் திருமணம் செய்யக்கூடிய 2 பேர் இருக்கணும், ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கணும். இஸ்லாம் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லிச்சுங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்காங்க. சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஃபிக்ஹ் படிக்கும் போது அது என்ன கல்யாணம் சொன்னாலே ஒரு ஆணும் பெண்ணும் செய்யறது தானே, ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்கிறத ஒரு நிபந்தனையா சொல்லணுமா என்று யோசிச்ச காலம் இருக்குது சின்ன வயசுல. ஆனால் ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம் என்று ஒரு சீரழிவை இன்று உலகம் கொண்டு வந்து உலக நாடுகள் அதற்கு ஆதரவாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு திருமணம் என்றால் திருமணம் செய்ய போகிற ஆண் பெண் 2 பேர் அவசியம் என்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் சொல்லியிருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. 2வது திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அந்த 2 பேருக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும். பொருத்தம் என்கிறது நாள் பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், யோனி பொருத்தம் என்னென்னலாம் பார்ப்பாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா முதலாவது ரிலா, இந்த பெண்ணும் அவரை திருமணம் முடிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆணும் இவரை திருமணம் முடிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் யாரும் நிர்பந்தித்து திருமணம் செய்விக்க கூடாது. லா யஹிலு லக்கும் அன் தரிதுன் நிசா கர்ஹா, பெண்களை பலவந்தமாக அடைந்து கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. இது வேறொரு விஷயம் குறித்து இறங்கிய வசனம். ஹதீஸிலையும் நாங்க பார்க்கிறோம், ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்னுடைய தந்தை அவருடைய உறவுக்குள் எனக்கு திருமணம் செய்து வைத்தார், நான் அதை வெறுக்கிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக இருந்தால் திருமணம் செல்லாது என்று சொன்னார்கள். பிறகு அந்த பெண் இல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதுல பெற்றோர்கள் தந்தைமார் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் அதாவது நிர்பந்தம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன்னு சொல்றாங்க. ஆக 2 பேரை பலவந்தமாக இணைச்சி வைக்கிறது, விரும்பாதவங்களை சேர்த்து வைக்கிறது, இது இஸ்லாமிய திருமணமாக இருக்காது. 2 பேருடைய சம்மதம் தேவை. கன்னி பெண்ணாக இருந்தால் திருமணம் பேசுகின்ற போது அவங்க மௌனமாக இருந்தால் அதுவே சம்மதமாக இருக்க வேண்டும், சம்மதமாக கருதப்படும். அதே ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவ வாய் மூலமாக அவருடைய பொருத்தத்தை சொல்ல வேண்டும். இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இந்த அடிப்படையில் 2 பேருடைய சம்மதம் என்கிறது முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் பார்க்குது. 3வது பெண் தரப்பில் ஒரு வழி இருக்க வேண்டும். வழி இல்லாமல் செய்யக்கூடிய திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருக்காது. எந்த பெண் தன் பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் செய்கிறாளோ பனிகாஹுவா பாத்தில், பனிகாஹுவா பாத்தில், பனிகாஹுவா பாத்தில், அவள் செய்த திருமணம் செல்லாது, அது பாத்திலானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 2ஐயும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 2லும் தவறு நடக்கிறது. விரும்பாதவங்களை கட்டி வைக்கிறதுனால நிறைய குடும்ப பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பெண்ணுடைய சம்மதம் தேவை என்பதை இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் தவறாக புரிந்து கொண்டு நாங்க தானே கல்யாணம் முடிக்கிறோம், நாங்க தானே வாழ போறோம், நாங்க நினைச்சவங்களோட இருப்போம், அதுல உமா பாப்பாக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே முடிவு செய்யறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு கணவனா வரப்போறவன் என்ன தகுதியா இருக்கும் நீங்க உமா பாப்பாட்ட கேட்கலாம். எனக்கு இன்ன நிலையில உள்ளவரை தான் முடிச்சு தரோம் நீங்க கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா முடிவு செய்யறது நீங்க கிடையாது. நானே பார்ப்பேன், நானே தீர்மானிப்பேன், நான் தானே கல்யாணம் முடிக்க போறேன், அதுல உமா பாப்பாக்கு என்ன இருக்குது, வாழ்றது நான் தானே என்று சொல்லி இந்த ஏராளமான திருமணங்கள் நடக்குது.
வீட்டை விட்டு ஓடி போய் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்றாங்க. இது திருமணம் அல்ல, இந்த வாழ்க்கை ஹராமானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அவங்களோட சம்மதத்தோட திருமணம் செய்து வைங்கன்னு. பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, ஒரு பெண் தன் தந்தையினுடைய அல்லது வலியினுடைய பொறுப்பு இல்லாம திருமணம் செய்தால் அது ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது நிக்கா கிடையாது, அந்த வாழ்க்கை ஜினாவாக முடியும். எனவே இதுல ரெண்டு சாராரும் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு சாட்சி இருக்கணும். சாட்சி என்றால் இந்த பெண் குடும்ப வாழ்க்கையோடு இவங்களோட சம்பந்தப்பட்ட சாட்சி. இன்னைக்கு உலகத்திலே ரெண்டு சாட்சி தேவை. ஓடி போவாங்க, யாராவது கூட்டாளிமார் ரெண்டு பேர் சாட்சிக்கு சைனை வச்சாங்கன்னா உலகத்தில் ரெஜிஸ்டர் ஆக கருதப்படும். ஆனா இஸ்லாத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்காது. ரெண்டு பேருடைய சாட்சி வலியோடு நடக்கப்படக்கூடிய ஈஜாப் கபுல் சொல்லப்பட்டால் அது திருமணமாக அமையும். ஐந்தாவது முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்குது. என்னன்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் குடும்பமாக சேர்ந்து வாழ்வதற்கு தடையாக அமையக்கூடிய எந்த காரணமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா உதாரணமா ஒருவர் 4 கல்யாணம் முடிச்சு 4 மனைவிமாரும் இருக்கிறாங்க. இன்னொரு பெண்ணா அவங்களோட வாப்பாட்டே கல்யாணம் பேசுறாரு, பாப்பாவும் சம்மதிக்கிறாரு, பிள்ளையும் சம்மதிக்குது, சாட்சியும் இருக்குது, வலியும் இருக்குது. திருமணம் செய்யலாமான்னு கேட்டா அவர் ஏற்கனவே 4 பேரோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு ஆண் ஒரே நேரத்தில் 4 பெண்களோடு தான் வாழ்க்கை நடத்தலாம். 5வது நிக்கா செஞ்சா அந்த நிக்கா செல்லாது, அது திருமணம் கிடையாது. அப்ப அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு தடை இருக்குது. அப்படி நடந்தால் அது இஸ்லாமிய திருமணமா அமையாது. ஒருவர் ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார், அந்த பெண்ணுடைய சகோதரியை விரும்புறாரு, மாமாவும் கட்டி கொடுக்க ரெடி, பிள்ளைக்கும் விருப்பம், ஏன் அவரோட பொம்பளைக்கும் விருப்பமாக இருந்தாலும் இஸ்லாத்தில் அந்த திருமணம் செல்லாது. ஏண்டா தடை ஒன்று இருக்குது. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணின் சகோதரியையும், ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணின் தாயின் சகோதரிகள் சாட்சி பெரியம்மாவையும், ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணின் தந்தையின் சகோதரிகள் மாமியையும் ஒரே நேரத்தில் ஒருவர் திருமணம் முடிக்க முடியாது. தாத்தா மௌத்தா போனா தங்கச்ச முடிக்கலாம், தாத்தாவை தலாக்கு சொன்னா தங்கச்ச முடிக்கலாம். அப்ப இப்படி எந்த தடையும் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு நிறைய திருமணங்கள் இந்த அம்சம் பார்க்காமல் நடக்குது. அதாவது மாப்பிள்ளை வெளிநாட்டில் பொம்பளை இன்னொரு விரும்புறாங்க, நாங்க சேர்ந்து வாழ போறோம்னு சொல்றாங்க. ஒருவருக்கு மனைவியாக இருக்கும்போது இன்னொருவர் திருமணம் முடிக்க முடியாது. சட்டபூர்வமாக மனைவியான ஒரு பெண் சட்டபூர்வமாக தலாக்கு பெறாத வகையில் இன்னொரு ஆணோட வாழ இயலாது. ஆனா இன்றைக்கு நிறைய அவங்க பாஞ்சி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய, சேர்ந்துட்டாங்க, மாப்பிள்ளையும் வானன்னு சொல்றாரு, அதுக்கு பிறகு அவங்கள சேர்த்திடுவோம் என்கிற நிலையில நிறைய நிக்காகள் நடக்குது. அப்ப திருமண தன் பந்தத்தில் இணையக்கூடிய அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து வாழ்வதற்கு மார்க்க ரீதியாக தடையாக அமையக்கூடிய எந்த அம்சமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து அவங்க சேர்ந்தாங்கன்னு சொன்னால் பிரிச்சு விடப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த வீட்டுக்கு ஒரு தாய் வராங்க. தாய் பார்த்தா அந்த பெண்ணுக்கும் அந்த தாய் பால் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை திருமணம் முடித்த மாப்பிள்ளைக்கும் அந்த தாய் பால் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு தாயிடம் கணவன் மனைவி 2 பேரும் பால் குடிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்திட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்ந்து வாழ முடியாதாங்க. ஒரு தாய்கிட்ட பால் குடித்தா 2 பேரும் சகோதர சகோதரிகள். அப்ப அவங்க குடும்பமா வாழ இயலாது, பிரிச்சு விட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சில அது நிரந்தரமாக தடையாகக்கூடியவங்க இருக்கிறாங்க, தற்காலிகமாக தடையக்கூடியவங்க இருக்கிறாங்க, சட்டத்தில் உள்ளது. அப்ப திருமண ஜோடிகள் 2 பேரும் சேருவதற்கு தடையான மார்க்க ரீதியான எந்த அம்சமும் இருக்கக்கூடாது. அப்படி இந்த அம்சங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு செய்யப்பட்டால்தான் இஸ்லாத்தில் அது திருமணமாக கருதப்படும். எனவே இந்த விஷயம் இஸ்லாமிய திருமணம் என்று சொல்கிற போது இந்த அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக திருமணத்தினுடைய ஒழுங்குகள் இருக்குது. அந்த ஒழுங்குல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, திருமணம் செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ இந்த திருமணத்தை நான் கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் மரியாதையாக இருக்க வேண்டும் என்கிறதுக்காக, எனது மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்கிறதுக்காக செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடிய திருமணம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேருக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வது அல்லாஹ்வுக்கு கடமையாக இருக்குது என்று சொல்லிட்டு அந்த 3இல் ஒன்றாக சொன்னார்கள், யார் தான் மானத்தோடு வாழ வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்கிறானோ அவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொல்றாங்க. கல்யாணம் நடக்கும் எப்படியோ, ஆனா செய்கிற நோக்கம் என் கற்பை பாதுகாக்க வேண்டும், நான் ஹலாலான முறையில் வாழ வேண்டும் என்பதற்கிற நோக்கத்தில் திருமணம் செய்யப்பட்டால் அந்த திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்கிறது இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. இதே போல திருமணத்தில் இஸ்லாம் விரும்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் திருமணத்தில் ஆடம்பரங்களை தவிர்க்கிறது, வீண் விரயங்களை தவிர்க்கிறது, அனாச்சாரங்களை தவிர்க்கிறது, மார்க்கத்துக்கு முரணான வழிமுறைகளை தவிர்க்கிறது. இந்த விஷயங்கள் வரும். அதுக்கு முன்னால சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் மார்க்கத்தில் இல்லாதது போல் பார்க்கிற நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையும் தடை செய்யப்பட்ட அம்சம் போல் நாம் பார்க்கிற போது என்ன நடக்கும்னு கேட்டா, இது நமக்கு ஃபாலோ பண்றது கஷ்டம் என்று சொல்லி இல்லாத எல்லாத்தையும் ஆகமாக்கி கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு திருமணத்துக்கு போறாங்க. இது ஹிஜாப் இறங்குறதுக்கு முன்னால் உள்ள திருமண நிகழ்ச்சி ஒன்று. அங்கு சில சிறுமிகள் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டில் வஃபீனா நபியுன் யாரிபு மாபிய கதின், எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் வாரத கண்ணோடனே அந்த பிள்ளைகளோட பாட்டு மாறிடுது. எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாரு, அவர் நாளை என்ன நடக்கும் என்பதை இன்றே அறிவாரு என்று அந்த பிள்ளைகள் பாட்டு படிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க இந்த பாட்டை விட்டுட்டு இதுக்கு முன்னால படித்த பாட்டை படிங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் திருமண வீட்டில் பாட்டு படிப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்குது. அதே நேரம் பிழையான அர்த்தமுள்ள பாட்டு படிக்கிறத தடை செஞ்சும் இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அனுமதி கிடைச்சிருப்பதை நாங்க பார்க்கிறோம். இதே போல சுனன் நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் பிள்ளைகள் பாட்டு படிக்கிறாங்க. 2 சஹாபாக்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருந்த 2 சஹாபாக்களும் பத்ர் போரில் பங்கு பற்றி, அதாவது ஆரம்ப கால சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள். தாபி ஒருவர் வாரார், பின்னால ஒருவர் வாரார். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, பாட்டு படிக்கிறாங்க, சஹாபாக்கள் பாட்டு கேட்டுக்கிறாங்க. அவன் கேட்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், சஹாபாக்கள், பத்ர் போர்ல பங்கு பற்றியவங்க, உங்களுக்கு முன்னாலேயா இது நடந்துட்டு இருக்குது, நீங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க என்று கேட்கும்போது அந்த 2 பேரும் சொன்னாங்க, இன்ஷிஅத இஜ்லிஸ் மஅனா தஸ்மா, நீ விரும்புனா எங்களோட இருந்து அந்த பிள்ளைகள் படிக்கிறத கேளு. உனக்கு இது விருப்பம் இல்லை, ஒவ்வொருத்தர டைப் இருக்கும், உனக்கு இது விருப்பம் இல்லையா, நீ ஒன்றும் இல்லாம போயிரு இந்த இடத்தை விட்டு. ஏனென்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதுல சலுகை அளிச்சிருக்கிறாங்க, கட்டாயம் கிடையாது, ஆனா இதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அனுமதிச்சதை தடுக்காதீங்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ விட்டுருதாரு என்று அவர்கள் சொன்ன செய்தி சுனன் நஸையிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் திருமண வீட்டில் பாட்டு படிக்கிறது, பாட்டுன்னா இசையோடு உள்ளது கிடையாது, பாட்டு படிப்பதும் சில விளையாட்டுகளில் ஈடுபடுவதும் ஆகுமானது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆகுமான வரையறையை நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் பேர் கடைப்பிடிப்பாங்க. ஒன்றுமே இல்லாம வெறுமனே ஈஜா கபுல சொல்லி, அதாவது கிழக்கு மாநிலத்தில் நிறைய நடக்கும் இந்த நைட் கல்யாணம்னு சொல்லுவாங்க, அசர் கல்யாணம்னு சொல்லுவாங்க, டீயோட பிஸ்கட்டோட கல்யாணத்தை முடிப்பாங்க. ஆனா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு ஆகமானது ஒன்று இருக்குதுங்கிறத காட்டாட்டி அவனை விரும்பினது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதையும் ஒரு, அதாவது திருமணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. கணவன் மனைவி திருமண ஜோடு 2 பேருமே புதுசா இருந்தாங்கண்டா அவங்களுக்கு இடையில தொடர்பு வாரதுக்காக சில வேலைகளை செய்யறது ஆகும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுல அதாவது ஆயிஷா நாயகி அவங்களுடைய திருமண நிகழ்ச்சி சம்பந்தமாக ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மதீனாவில் இருக்கும்போது ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வராங்க.
அவங்க சில பெண்கள் சிறுமிகளோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட தாய் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட முகமெல்லாம் கழுகி அவங்கள அனுப்புகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாகிய அதாவது கொண்டு வந்து வச்ச நேரம் ரசூலோட கையில் பால் கோப்பை கொடுக்கப்படுது. அந்த பால் கோப்பையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு ஆயிஷா அவங்களுடைய கையில் கொடுக்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அதாவது வெட்கத்தில் தலை கீழே குனிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. அப்போது அஸ்மா ரலியல்லாஹு அவங்க ஆயிஷா நாயுடைய சகோதரி சொல்கிறாங்க, ரசூலோட கையில இருந்து நீ வாங்கதன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட கூச்சத்தை குறைக்கிறதுக்காக அப்போ வாங்கி கொடுக்கலாம் இவங்க, சரி அவங்களோட உமா வாங்கி கொடுக்கலாம், நீ வாங்கு ரசூலோட கையிலேருந்து அவர் ரசூல் உனக்கு தாராங்க தானே நீ வாங்கு என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் வாங்கிட்டு அவங்க சரியாக குடிக்கலை, அந்த வெக்கத்திலே இருக்கிறாங்க. அது பிறகு அவங்க வச்சுட்டு இருக்கும்போது உன்னுடைய தோழிகளுக்கு கொடுன்னு சொன்னதுக்கு பிறகு ஆயிஷா நாயுடைய கூட்டாளிகளுக்கு அது கொடுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பிணைப்புக்காக செய்தல் என்கிற அடிப்படையில் இது நடக்குது. ஆனால் இது இந்த அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் கடைபிடிக்கப்படுகிற போது மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் அதுக்குள்ள வரக்கூடாது. இந்த ஒரு அம்சம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த நம்ம நெருக்கிறோன்றதுக்காக சில விளையாட்டுகள் செய்வாங்க, சில ஏற்பாடுகள் செய்வாங்க, ஆண் பெண் எல்லாருமா இருந்து கொண்டு இது மார்க்கத்துக்கு முன்னாடி எல்லாருமா இருப்பாட்டி வச்சு கொண்டு அதாவது கணவனை மனைவியும் அதாவது நக்கல் பண்றது சிரிக்க வைக்கிறது இந்த வேலைகள் செய்வாங்க. இது மார்க்கத்துக்கு முரணானது. இந்த இந்த அனுமதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள இன்றைக்கு ஏராளமான முரண்பாடுகள் கொண்டு நுழைக்கப்பட்டிருக்கு. நிறைய ஊர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை கல்யாணம் முடிக்கிற அன்றைக்கு மாப்பிள்ளையை கடத்திட்டு போறது, நைட் ஃபுல்லா மாப்பிள்ளையை எங்கேயாவது வச்சிருந்து காலையில் கொண்டு விடுறது. இதை ஒரு பெரிய ஒரு கெட்டித்தனமா இன்றைக்கு சில இளைஞர்கள் செஞ்சு கொண்டு வராங்க. இது ரசூல் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்றதுக்குரிய நாள் அது. அதை இப்படி செய்யறதுங்கிறது இது ஒரு ஹராம்ல அமையக்கூடிய அளவுக்கான பிரச்சனை. ஏன்னா அந்த கணவனை கொண்டுருவாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளை வர முந்தி தூங்கவும் முடியாது, அவங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எவ்வளவோ இருக்கும், அதெல்லாம் சீரழிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. சில நேரங்களில் விளையாட்டு என்கிற பேரில் மாப்பிள்ளை பொண்ணை அவமதிக்கக்கூடிய வேலைகள் செய்யறது, செருப்பு மாலை போடுறது, அவங்களுக்கு முட்டை அடிக்கிறது. இது அதாவது பொதுவாக அந்த மாப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க ஒரு நாள் ராஜான்னு சொல்லி. அன்றைக்கு வீட்டுக்கு வார எல்லாரும் நான் மாப்பிள்ளையில மாமா மாப்பிள்ளையில மச்சான்னு சொல்லி மாப்பிள்ளையை வச்சு தான் உறவு சொல்லுவாங்க. அன்றைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாரு. அந்த நாளையும் சீரழிச்சு அவங்களுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கான இடத்தை இல்லாமக்கிறது நட்பு என்ற வேலையில் இதை செய்யறாங்க. இது மார்க்கத்துக்கு பிழையானது. நிறைய திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்களால முறிஞ்சிருக்குது. ஒரு திருமணத்துக்கு பெண்ணை கூட்டிட்டு போறாங்க, இடவழியில மாப்பிள்ளையோட கூட்டாளிமார் நீங்க 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 வேன்ல போங்க, பொண்ணை எங்கள்கிட்ட தந்துட்டு போங்க. பொண்ணுடைய வாப்பா சொல்றாரு, நான் எப்படி உங்கள்கிட்ட தாரதுன்னு சொல்லி, நாங்க மாப்பிள்ளையோட கூட்டாளிமார் பொண்ணை எங்கள்கிட்ட தாங்க, நாங்க பொண்ணை டெக்டரிட்ட எடுத்துட்டு போகணும், லேண்ட் மாஸ்டரை கூட்டிட்டு போகணும். இப்போ அவர் சொல்றாரு, நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறது உங்களோட நான் மர்மனை தான் நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், மர்மட கையில தான் பொண்ணை கோர்க்கணும், உங்களோட கையில நான் எப்படி ஒப்படைக்கிறேன்னு இல்லை, நாங்க கூட்டாளிமார். அப்ப இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனையில மாப்பிள்ளைக்கும் கூட்டாளிமார் தான் முக்கியம் சொல்லி கல்யாணங்கள் முறியுது. இந்த மாதிரி நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இது ஜொலி பண்றோம் என்கிற பேர்ல இந்த மாதிரியான அம்சங்கள் அதாவது நிறைய குடும்ப சிக்கல்களையும் நிறைய உளவியல் பிரச்சனைகளையும் தேவையில்லாத பித்னாக்களை உண்டாக்கும். சில நேரங்களில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. மாப்பிள்ளைக்கு பைக்கை கொடுத்து புஷ் பைக்கில் கொடுத்து ஏற்றிட்டு போ, இல்லாட்டி கையில தூக்கிட்டு போ, இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. சில நேரத்துக்கு அவனுக்கு பேலன்ஸ் இல்லாம விழுந்தா அன்றைக்கு விழுந்ததுதான் அவன். இப்ப இது விளையாட்டு என்கிற பேர்ல செய்யக்கூடிய மார்க்கத்துக்கும் முரணான சமூக உறவுகளுக்கும் முரணான சில அம்சங்கள். இவைகள் எங்களுடைய திருமணத்தின் நல்ல நோக்கங்களை சிதைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குது. எனவே விளையாட்டு என்கிற பேர்ல இந்த வேலைகளை செய்வது அது நட்பா இருக்காது. நண்பன் என்று சொன்னால் நல்ல வாழ்க்கைக்கு உதவுறவனா இருக்கணும். நல்ல வாழ்க்கையை சீரழிக்கிறது என்கிறது இந்த நட்பின் வட்டாரத்துக்குள்ள அடங்காது என்கிற அம்சத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில அவங்களுக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக சில நேரங்களில் எந்த சம்மதமும் இல்லாம பேசி முடிச்சவங்களா இருப்பாங்க. சில நேரங்களில் எல்லாம் முடிஞ்சது போறதான் கல்யாணம் நடக்குது. இவங்களுக்குள்ள சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க வேலை செய்ய போறோங்கிறது தேவையில்லாத ஒரு வேலை. அந்த மார்க்க வரம்புகளுக்குள் நிற்கப்படுமாக இருந்தால் அதற்கு அனுமதி இருக்கும். இந்த ஒரு அம்சத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமணத்தில்
அந்நிய கலாச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற முறைகள் இன்றைக்கு தாராளமாக அது பரவி வைத்திருக்குது. இதிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறானோ அவன் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் என்று கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் சமுதாயம் என்று சொன்னால் ஏனைய சமுதாயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது என்கிற கண்டனை. இதில் சந்தேகம் மக்களுக்கு இருக்கலாம். பெண்ணுக்கு அதாவது இஸ்தாதுன்னு சொல்லுவாங்க, அதில் வைக்கலாமான்னு சொல்லி பெண்ணை பெண்கள் பகுதியில் இஸ்தாதில் வைக்கிறதாக இருந்தால் மார்க்கத்தில் அனுமதி தடை இல்லை. இதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், மணவரையில் வைக்கப்பட்ட ஒரு மணப்பெண் எப்படி கூச்சப்படுவாங்களோ அப்படி கூச்சப்படுறவங்களா இருப்பாங்க, வெக்கமுள்ளவங்களா இருப்பாங்க என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப மணவரை ஒன்று இருந்திருக்குது, அதில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வெக்கமா இருப்பாங்கிறத சஹாபாக்கள் பார்த்து இருக்கிறாங்க. அது பிழையான ஒரு விஷயமாக இருந்தால் அதை ஒரு ஒப்புவமையாக ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியிருக்க மாட்டாங்க என்கிற அடிப்படையில் ஒரு திருமணத்தில் ஒரு பெண்ணுக்கு மன அறை வைக்கிறீங்களா பிரச்சனை இல்லை, ஆணுக்கு மன அறை வைக்கிறதாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கணவன் திருமண பந்தயத்தில் நுழையக்கூடிய ஆண் பெண் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் போது மகரமில்லாத உறவுகள் எல்லாருமே இருக்கக்கூடிய பப்ளிக் இடத்துல வைக்கப்படுமாக இருந்தால் அது மார்க்கத்துக்கு முரணானது. இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் இப்போ நுழைஞ்சிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இப்படி ஒன்றா கல்யாணம் வைக்கிறாங்க, அவங்க மேடையில் இருக்கிறாங்க, அவங்களோட சொந்த பந்தங்கள்லாம் போட்டோ பிடிக்கணும், இவர் கூட்டாளி வருவார், கூட்டாளி அவரோட பொம்பளையோட வருவார், இப்படி உறவுக்காராக்கள் எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் மக்கள் பார்க்குற வகையில் பொண்ணுடைய கூட்டாளிமாரும் வருவாங்க, அவங்களும் போட்டோ பிடிக்கணும், ஆம்பளையோட கூட்டாளியும் வருவாங்க, அவங்களும் போட்டோ பிடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு அந்நிய கலாச்சாரம் ஒன்று இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் நுழைஞ்சிருக்குது. அப்போ இந்த வழிமுறைகள் இல்லாமல் மணவரையில் பெண்களுக்கு மத்தியில் பெண்ணை வைக்கிறதாக இருந்தாலோ, ஆண்களுக்கு மத்தியில் ஆணை வைக்கிறதாக இருந்தாலோ, அல்லது மகரமான உறவுகள் இருக்கிற இடத்துல ஒன்றாக வைக்கிறதுலையோ பிரச்சனையில மார்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டது கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணத்தை ஒட்டி சட்டங்கள் என்கிற அடிப்படையிலையும் ஒழுங்குகள் என்கிற அடிப்படையிலும் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு சமூகத்துக்குள்ள நாங்கள் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா சமூகம் மாறி இருக்குது. சில சமூக பிரச்சனைகளை தனிநபர்களால் தீர்க்க இயலாது. சமூகம் மாறி இருக்குது. அதில் மாற்றங்கள் நடந்தால்தான் இதை உரிய முறையில் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இலகுவாகும். இதை நாம் கவனத்தில் கொண்டு முடிந்தவரை இதில் குர்ஆன் சுன்னாவை கவனத்தில் கொண்டு எங்களுடைய திருமண நிகழ்வுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிவோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்கிற இந்த சுன்னாவுக்குள் சில அந்நிய கலாச்சாரங்கள் தானாக நுழைஞ்சிருக்குது. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னு சொன்னால், திருமணம்டா இப்படித்தான் இருக்கணும்னு டிசைன் ஒன்று எங்கள்கிட்ட வந்துட்டு, திருமணம்னு சொன்னால் மணப்பெண் இப்படித்தான் இருக்கணும், அவள் உடுக்கிற உடை இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு 10,000 ரூபா வாடகைப்படுத்தி உடுப்பு வாங்கணும், அவங்க போடுற டிசைன் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நாங்களாக பிறரிடமிருந்து சிலதை எடுத்து அப்படித்தான் செய்யணும் என்று ஒரு சமூக சூழல் உருவானதுக்கு பிறகு யாராவது அதுக்கு மாற்றமாக நடந்தா எல்லாரும் செய்யும் போது என்ன வீண் விரயம் ஆடம்பரம்னு சொல்லுவாங்க. யாராவது அதை விட்டுட்டா கல்யாணம்னு சொல்லி பொம்பளைக்கு ஒரு ஒழுங்கான உடுப்பு இல்லை, ஒரு டிசைன் இல்லை, முகத்தில் கொஞ்சம் பவுடர் இல்லை, கிரீம் இல்லை, இவெல்லாம் கல்யாணமாக செஞ்சாங்க இப்படி பார்க்குறவங்க இருப்பாங்க. ஆடம்பரம் கூட நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். யாராவது ஒருவன் கல்யாணத்தில் ஒழுங்காக இறைச்சி போடலைன்னு சொல்லி சொன்னால், அல்லது கோழியை சரியாக செய்யலைன்னு சொல்லி சொன்னால், கோழி இல்லாத கல்யாணமா இறைச்சி இல்லாத கல்யாணமான்னு எல்லாருமா சேர்ந்து பேசுவோம். அப்போ நாங்களாம் ஒரு விதி ஆக்கிட்டோம்,
கல்யாணம்னு சொல்லி சொன்னால் சகன் இருக்கணும், சகன்னு சொன்னால் இத்தனை வகை சாப்பாடு இருக்கணும், இது இல்லைன்னா அது கல்யாணம் இல்லை என்றதை நாங்களா உருவாக்கி வச்சுக்கொண்டு யாராவது செய்யும் போது தனித்தனி ஆக்களாகிறது நாங்கள் அதை விமர்சனம் செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா சமூகத்தை நாங்க மாத்தி வச்சுட்டு நாங்களும் அதுல ஒரு அங்கமா இருந்து கொண்டு மாற்றங்கள் வராது. ஒருவேளை நாங்க முயற்சி செஞ்சாலும் பொம்பளை விட மாட்டாங்க. நீங்க சொல்லுவீங்க மாப்பிள்ளை விட்டாக்கள் வந்து போட்டு பொண்ணை ஒழுங்கா வைக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படியாக்கள். பொண்ணுண்டா இப்படித்தான் வெள்ளை உடுப்பு உடுத்திருக்கணும், நிலத்துல இழுவற உடுப்பு உடுத்துட்டு போட்டிருக்கணும், போனிக்கா மாதிரி இப்படி அகண்ட உடுப்பு உடுத்திக்கணும், கற்பனையில் உள்ளவங்க இருப்பாங்க. அதுல கொஞ்சம் பேர் வந்துட்டு அதை என்ன பொண்ணை இப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி விமர்சிப்பாங்க. அப்ப போற இடத்துல கல்யாணம் முடிச்சு போற இடத்துல எங்கட புள்ள வந்து அங்க உள்ளவங்க கிண்டல் பண்ணுவாங்க, என்ன உங்களோட வீட்டுல கல்யாணம் இப்படி செஞ்சு வச்சாங்கன்னு. அது பிள்ளைக்கு பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த பிரச்சனை அது அவங்களோட வாழ்க்கைக்கு அது சிக்கல். அது இப்ப நம்ம வெளியே இருந்துட்டு சொல்லலாம், ஒரு பெண்ணை பெறாதவனா இருந்து நம்ம சொல்லிடலாம். பொண்ணு அங்க அதோட தாயா நின்று பார்க்கும்போது இல்ல சடங்குன்னு என்னென்ன பாக்குறாங்களோ அதை செஞ்சுதான் அனுப்பணும், இல்லாட்டி என்ன பிள்ளைக்கு அது பிரச்சனைன்னு வாங்க. அப்ப இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா எல்லாருமா சேர்ந்துதான் ஒழிக்கணும். யாராவது இந்த நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அது இல்லாம நிக்காஹ் நடந்தா குறை சொல்ற பழக்கத்தை விடணும். அதுல மிக முக்கியமானதுதான் எல்லாரும் ஆடம்பரம் கூடாது வீண்விரயம் கூடாதுன்னு சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு சொல்லாட்டி குறை சொல்லுவான். அவன் அவன் கட்டுப்பாட்டுக்கு ஏலாம இதுக்கு மேல போக இயலான்னு கொஞ்சம் பேரை விட்டுருவான். கல்யாணத்துக்கு சொல்லலன்னு கோவிச்சு கொள்றது. கல்யாணம் நல்ல விஷயம் நடந்திருக்குது, சந்தோஷப்படுங்க. நீங்க போய்தான் கல்யாணத்தை செய்விக்கணும்னோ நீங்க சாப்பிட்டு தான் அதை வலிமாவா ஆக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நெருக்கமானவங்களோ கல்யாணத்துக்கு சொன்னா சந்தோஷமா போங்க, சொல்லாட்டி அதை குறையா எடுக்காதீங்க. அவன் சக்திக்கு ஏற்ப செய்யற பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்னா கல்யாணத்துக்கு சொல்லாவிட்டால் அதை குறையாக பார்க்கிற போக்கு இல்லாம வரையில நாங்க சும்மா சிக்கனமா செய்யுங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, ஆடம்பரமானான்னு சொல்லி சரி வராது. ஏன்னா அவன் பாப்பான் சொல்லாட்டி நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க, சொந்தக்காராக்கள் பகைச்சிக்குவாங்க. இதனால சொல்லி ஆகணும் ஏழாத மட்டத்தில் கடன் எடுத்து சரி செஞ்சாகன்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எனவே இது பொது சமூக பிரச்சனையா மாறி இருக்குது. இது தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. மார்க்கத்தில் உறுதியா இருக்கிற கொஞ்சம் பேர் முன்னுக்கு செய்யலாம், ஆனா அவங்களே விட மாட்டாங்க. எனவே இந்த விஷயத்துல நாங்க சமூகமாக சேர்ந்து மாற வேண்டிய அம்சங்கள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை முழுமையாக கொண்டு வர முடியாமல் நினைக்கும். இதுல நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சில பழக்கங்களும் சில வழிமுறைகளும் கலாச்சாரமாக எங்களுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு சொன்னா அது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது பெருமதியை நாங்க இழந்துருவோம். கெட்ட விஷயமாக இருந்தால் அதன் பாரதூரத்தை விளங்காம போயிடுவோம். உதாரணமா முஸ்லிம் பெண்கள் அபாயா அணிகிறது. இது இன்றைக்கு ஒரு கலாச்சாரமா தான் எங்களுக்குள்ள வந்திருக்குது. அபாயாங்கிறது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், ஒரு இபாதத்தா வரல, மார்க்கம் அதனால நம்ம செய்யணும்னு வரல, கலாச்சாரமா வந்ததுனால சவுதி அரேபியால எல்லாரும் ஜிப்பா போடுற மாதிரி இங்க எல்லா பெண்களும் அபாயா போடுறாங்க. அதுக்கு ஒரு கலாச்சாரமா அது மார்க்கமா பார்க்காததுனால அபாயா போட்டே டான்ஸ் ஆடுறாங்க. அது அவங்களுக்கு பிழையா தெரியல. அப்ப அது நல்ல விஷயம்தான், ஆனா அது நன்மையினுடைய பெருமதி உணரப்படலை. இதே போலதான் இந்த மாப்பிள்ளை வீட்டுல செய்யற கூத்துக்கள், இந்த பொன்னாடி புருஷன் கல்யாண ஜோடிகளை வச்சுக்கொண்டு டான்ஸ் ஆடுறது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு கலாச்சாரமா நுழைஞ்சிட்டுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு இது பிளேண்டு யார் சொல்றானோ அவனை மடையன், ஊர் தெரியாதவன், உலகம் தெரியாதவன், நாகரிகம் தெரியாதவன் என்று சொல்லி மக்கள் விமர்சிப்பாங்களே தவிர இதெல்லாம் பிளேண்டு ஏத்துக்க மாட்டாங்க. எனவே பிழைகளோ நலவுகளோ அது ஒரு கல்ச்சரா எங்களோட சமுதாயத்தில் நுழையாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டியது மார்க்கத்தை படித்தவங்களுக்கும் மார்க்க நடைமுறைகளை அதாவது சமுதாயத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணத்தோடு சேர்ந்த பல விஷயங்கள் கல்ச்சராக பழக்காரர்களாக எங்களோட சமுதாயத்துக்குள்ள நுழையுது. அது மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத பட்சத்தில் மக்களை சிரமப்படுத்தாத வகையில் பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கத்துக்கு முரணாகவும் மக்களை சிரமத்துக்கும் சங்கடத்துக்கும் கடனுக்கும் வட்டிக்கும் தள்ளுதுன்னு சொல்லி சொன்னால் அதை ஒழிக்கிறதுக்கு அதை முடிக்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு செயல்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வதற்கும் அதை அப்படியே பின்பற்றுவதற்கும் அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கிக் கொள்வதற்கும் அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.